கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாமே கிறிஸ்தவத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் இல்லைங்களா? உலக வாழ்க்கை என்கிறது உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஆமென் ஆமென். மற்றவங்க வாழ்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மறு வாழ்வு என்பது யாருக்குமே என்ன செய்யலங்க, தெரியல. ஆனா நமக்கு என்ன இருக்குங்க, இன்னொரு வாழ்வு உண்டு. அதனாலதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். ஆமென். ஏசுநாதர் கொடுப்பாருன்னு சொன்னா அதே மாதிரி விக்கிரகங்களும் இன்னைக்கு என்ன பண்ணுதுங்க, கொடுக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இங்க இருந்தாலும் ஒண்ணுதான், அங்க இருந்தாலும் ஒண்ணுதான். உண்மைதான். இங்க இருந்தாலும் கொடுக்குறாரு, அங்க இருந்தாலும் கொடுக்குறாரு. யாருக்கு தேவை உள்ளவங்களா இருந்தா நீங்க எங்க வேணாலும் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இது மட்டும் தான் வாழ்க்கை. ஆமே, அதுக்கு வேற இடமே கிடையாது. ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக மறு வாழ்வு ஒன்று உண்டு. அதற்கு நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம், ஒரு அழைப்பு என்கிறது ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்கிறது, நான் யாரை முன்குறித்தேனோ அவர்களை அழைத்து இருக்கிறேன். யாரை அழைத்தேனோ அப்புறம் அவ்வளவுதானா? நீதிமான்களாக இருக்கிற தயவு செய்து வேதத்தை வாசிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அதுதான் நம்மளை அநேக நேரங்களில நமக்கு நல்ல ஆலோசனைகளாக இருக்கும். பைபிளை வாசிக்கிறதுல மனப்பாடம் பண்ணிக்கொள்வது நல்லதான காரியம். ஏன்னு சொன்னா நீங்க வசனத்தை இன்னொருத்தர் சொல்லும் பொழுதுதான் அது உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க, மனப்பாடம். நம்ம தான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேங்கிறோமே. ஆமே, நம்ம சொன்னா என்ன பண்ணிடும், மனப்பாடம் ஆயிடும். சரி, சொல்லுவோம். இப்போ வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அல்லேலூயா. இப்ப எவ்வளவு அழகா இந்த ஆக்கியோன், ஒருவேளை பவுல்னு சொல்றாங்க, யார் எழுதுனதுன்னு தெரியல. ஆனால் அதனுடைய இலக்கிய நயங்கள், எழுத்துனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பவுல் இந்த நிருபங்களை எழுதியிருக்கிறார் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஆக்கியோன் என்ன எழுதுறாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த. அப்ப நம்மலாம் யாருங்க, பரிசுத்தர். எதுக்கு? பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க தேவைன்னா எங்க வேணாலும் இருக்கலாங்க, யார் வேணாலும் கொடுக்குறாங்க, பத்தி பிரச்சனை இல்லை. பிசாசு என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் பரம அழைப்புக்கு ஒரு வர வேண்டுமானால் அங்க இயேசு கிறிஸ்து தவிர வேற ஆளு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் நான் வீட்டில இருந்தெல்லாம் வாங்கிக்கலாம், வாங்கிக்க முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல தான் வந்து என்ன செய்யணுங்க, அதை ஆமா வாங்கிக் கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ எப்ப அந்த அழைப்பினுடைய காரியங்களில நான் எப்படியாக இருக்கிறேன், இதுதான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம். எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாச்சு. என்ன அழைப்பது? பரம அழைப்பு, பரலோகத்திற்கான ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் இதுல எப்படி இருக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையில அந்த பரம அழைப்புக்கு நான் எப்படி இருக்கிறேன்? தானியேலுடைய புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, வேணாம் நான் சொல்லிடுறேன், அந்த சம்பவம் தெரியும் எல்லாருக்கும். அங்க பாபிலோன்ல அவங்க பிள்ளை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அடிமையாக அழைத்து போகிறார்கள். அப்போ இவர்களுக்கெல்லாம் ராஜ சாப்பாடு என்ன செய்தாங்க, கொடுக்கப்படுகிறது. அப்போ தானியேல் என்ன சொல்றாருங்க, எங்களுக்கு இந்த உணவெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு என்ன கொடுக்கணுங்க, பருப்பு முதலான உணவுகளை கொடுங்கள். ஆகவே இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஏன் இதை சொல்றாங்க, அந்த சாப்பாடு தீட்டுள்ள காரியங்கள், அருவருக்கத்தக்கதான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அருவருக்கத்தக்கன விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட ஆமா அந்த சாப்பாடா இருக்கிறபடினால இதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்கிறார். அப்போ இந்த அழைப்பிலே அவர் என்ன செய்யறாருங்க, உறுதியா இருக்க, தன்னுடைய தேவனுக்காக அவர் உறுதியா இருக்கிறார். அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் பணிந்து கொள்வதில்லை என்று உறுதியா இருக்கிறார். என்னை ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் அழைத்தார், ஒரு தரிசனத்தோடு அழைத்தார். ஆமே.
அப்படி எல்லா சகோதரர்களும் தன்னை பணிந்து கொள்ளும்படியான ஒரு தரிசனத்தை கண்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில போத்திபாருடைய மனைவி உள்ளாக வருகிறார். அவள் தனக்காக இணங்கும்படியாகும் பொழுது அவர் என்ன செய்யறாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அங்கிருந்து பாவத்திற்கு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். காரணம், அவன் தன்னுடைய அழைப்பிலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இடையிலே ஏற்படுகிறதான சில சகாயமான காரியங்கள் நமக்கு கிடைக்கலாம். ஆமென். தானியேலுக்கு அங்க இருந்தானா, அவன் சாப்பிட்டானா நல்ல ராஜ சாப்பாடு, நல்ல பிரியாணியாவே கிடைச்சது. அதெல்லாம் எங்களுக்கு வேணும், எனக்கு என்ன வேணுங்க, பருப்பை கொடுறான்ட்டாரு. போத்திபார் வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மனிதனுடைய மனைவியினுடைய ஒரு அவருடைய நட்பு கிடைக்கும் பொழுது தனக்கு சகாயம் கிடைக்கும் அவன் நினைச்சிருக்கலாம். ஆனால் அதிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். காரணம், என்னுடைய அழைப்பு வேறு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அங்க பரிசு கொடுக்கப்படுகிறது. சோதாம் குமாரா பட்டணம் அது லோத்தெல்லாம் பிடிச்சிட்டு வரும்பொழுது என்ன பண்றாங்க, அங்க பரிசுகள் கொடுக்கப்படுகிறாங்க. அவன் சொல்றான் ஒரே ஒரு வார்த்தை, என்ன சொல்றாங்க, எண்ணாதபடிக்கு ஒரு பொன் சரட்டையாவது நான் என்ன செய்ய மாட்டேன். ஏய், நான் தாண்டா ஒன்னு ஆசீர்வதிக்கணும், நீ என்ன செய்யக்கூடாது, ஆசீர்வதிக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு அழைப்பிலே அவன் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு போறதுக்காக எழுதப்பட்டதில்லை. ஆமென். இதெல்லாம் பார்த்து விசுவாசிச்சு இதுபடி நடக்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தில் என்ன செஞ்சிருக்காங்க. தானியேலை பாருங்க, ஆபிரகாமை பாருங்க, யோசேப்பை பாருங்கன்னா பார்க்கறதுக்காக அல்ல, அதுபடி நடங்க என்பதற்கு அவங்களாலே முடிந்தது, நம்மளாலேயும் முடியும். ஏன், அவர்களும் மனிதர்கள், நாமும் மனிதர்கள் தான். அவங்களும் பயப்பட்டாங்க, நாமளும் பயப்படக்கூடியவர் தான். ஆகவே அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வேத புஸ்தகத்தில் இந்த மாதிரியான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய அழைப்பின் ஒரு காரியத்தில் எவ்வளவான ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய இடையூறான காரியங்கள், திரும்பவும் சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்று எண்ணக்கூடிய இடையூறான காரியங்கள், என்னுடைய அழைப்புக்கு இடையூறான காரியங்களை தவிர்த்து விடுகிறதான் அழைப்பினுடைய தரிசனமாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது, நீ அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்குன்னு சொன்னா அந்த இடத்துல போய் நிக்காதீங்க. ஆமென். அந்நிய நுகத்திலே அவிசுவாசுடன் பிணைக்கப்படாதீங்க. ஆசீர்வாதம் வருது, எது வந்தாலும் பரவாயில்ல. வாசிங்களா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசுடன் பிணைக்கப்படாதீர்கள், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது. எடுத்துட்டியாமா, வாசி. எடுக்கலையா, வாசிமா. அந்நிய யுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்தில் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, ஒட்டு உறவு கிடையாது. அதான் என் அழைப்பில உறுதி. ஆமென். மார்க் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், மாயக்காராய உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியங்களையும் கை கொண்டு வருகிறபடினால் சடங்குகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக மனிதன் எதுக்குள்ள போயிட்டாங்க, சடங்குகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பார்த்தாலும் சடங்கு, வாசல்ல போனா சடங்கு, சாப்பிட போனா சடங்கு. ஏன் அதுக்குள்ள போறோம்? அந்நிய நுகத்தில் நீங்க அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதீங்க. நமக்கு சடங்குக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமே, நமக்கும் பாரம்பரியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. யார் என்ன கிழக்க நோக்கி நிக்க சொன்னாலும் சரி, மேற்க நோக்கி நிக்க சொன்னாலும் சரி, இது செஞ்சா உனக்கு ஆகும்னு சொன்னாலும் சரி, ஜோசியம் பார்த்தாலும் சரி, இதுக்கு நமக்கும் உதவாது. எந்த சடங்கும் நம்மளை விடுதலை கொடுக்காது.
எந்த பாரம்பரிய காரியங்களும் விடுதலை கொடுக்காது. இயேசு மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சடங்கை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இன்னும் அதை கட்டி காத்துட்டு இருக்காங்க விசுவாசிகள். விசுவாசிகள் என்ன பண்றாங்க? ஆமா, சடங்குகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? 5வது மாதத்துக்குள்ள என்ன வளகாப்பு, அதை விடுத்தா 9வது மாதத்துக்குள்ள ரொம்ப அப்படியே கட்டாயப்படுத்தி அதுக்குள்ள போட்டு. ஏன் போடலன்னா குழந்தை பிறகாதா? ஏங்க ஊரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா? ஆமா, ஊரு பிள்ளைன்னு என்னங்க, வெளியிலேருந்து அந்த மருமகளை ஊட்டி வளர்த்தா வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை தானா என்ன பண்ணுங்க? அதுதான் இந்த பழமொழி. நம்ம அதை விட்டுட்டு 9வது மாதத்துல வளகாப்பை கொடுக்கணும். அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, 5 சாதம் கொடுக்குறியா, 9 சாதம், அதுல ஒரு பெரிய பிரச்சனை. தேவையில்லாததை போய் என்ன பண்றாங்க? நான் பார்த்தேங்க, 5 சாப்பாடை கொண்டு கூட கேவலப்படுத்திட்டாங்க. இத்தனை ஒன்றும் சரியா செய்யலைங்க. ஐயா, இதெல்லாம் வேணவே வேணாங்க. மனிதனுக்குள்ளே சடங்குகள் பிரிவினையை உண்டாக்குகிறது. நல்ல ஆசீர்வாதமா சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு சடங்குகளுக்குள்ளும் பாரம்பரியங்களுக்குள்ளும் நம்ம போகிறோமோ அன்னைக்கே தேவனுடைய திட்டத்திற்கு கீழாக, அழைப்புக்கு கீழாக நாங்கள் மாறி வந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பதான் நம்ம சப்ஜெக்ட் கொஞ்சம் போயிருக்கிறோம். வாசிக்கலாம். நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனம். லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பை மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு, திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. கலப்பை மேல கையை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆமா, ஏன்? வயலுக்கு வந்தாச்சு, கலப்பையும் வச்சாச்சு, மாடை பூட்டியாச்சு, எதுக்கு வந்திருக்கிறோம்? உழுவதான் வந்திருக்கிறோம். அப்புறம் என்னத்துக்கு நம்ம எதுக்கடா உழுவமா வேணாமான்னு யோசிக்கிற காரியம்? ஆமே, கையை வச்சாச்சு இல்லைங்க. ஆண்டவருக்குள்ள நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். இயேசுவை தவிர வேறு கடவுள் இல்லை, அவரை தவிர நான் விட்டேன், நான் யாரையுமே கும்பிட மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடறாங்க? உடன்படிக்கை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை என்ன பண்றாங்க? அது கம்மின்னு வாங்குறதுங்க, சர்ச்சுக்குள்ள போய் சேர்றதுக்கு தாங்க அது. அப்படிலாம் கிடையாது. கணவன் மனைவி திருமணம் ஆகும்போது என்ன செய்றாங்க? வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் இதெல்லாம் பேச்சில நல்லா அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க? சந்தோஷமா சொல்றோம். அதுக்கப்புறம் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? மறந்துடுறோம் இல்லைங்க. தேவனுக்கு முன்பதாக செய்த சட்டத்தை நாம் தவறி விடுகிறோம். அப்ப அந்த அழைப்பிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? தவறிட்டோம்னு அர்த்தம். ஆமென். அப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணுமா வேணாமா? அப்ப எதுக்கு அது தேவனுடைய சமூகத்தில் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இந்த மாதிரி ஏதாவது ஏட்டி பிடித்தனமா ஆமா பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் எல்லாருக்கும் முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி உங்கள்ட்ட சத்தியம் வாங்கி என்ன பண்ணிடுறாங்க? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்ம பிரிக்க வரையிலும் நான் அப்படி இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அது ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை படியாக நீங்க வாழ வேணும். அதுதான் தேவனுடைய வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எபேசியர் புத்தகத்துல எல்லாரும் அதான் வாசிக்கிறாங்க. ஆமே, இன்னொரு வசனம் கூட இருக்கு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இதை விட்டுருவாங்க. நிர்வாணிகளா இருந்தார்கள், வெட்கப்படல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒளிவு மறைவு அவங்களுக்குள்ள என்ன செய்யலங்க? இல்ல. இன்னைக்கு செல்போன்ல என்ன பண்ணிருக்காங்க? பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறோம். ஆமே, செல்போனை மனைவி எடுத்துட்டா ஒன்னு அப்படியே குருன்னு வருது, அப்படியே வேகம். மனைவியுடைய செல்போன் எடுத்தா கணவனுக்கு வருது, கணவனுடைய மனைவி எடுத்தா ஏன்னா இதெல்லாம் பர்சனல் வேலை. அது எங்கங்க இருக்குது? வேதம் சொல்லுகிறது உங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இல்லைங்குது. அப்புறம் எப்படி பர்சனல் வரும்? இது ஏன் காசு, இது உன் காசு. புரியுதா இல்லையாங்க? அப்போ நாம செய்கிற உடன்படிக்கையில நாம் உலகத்தோடு ஓடி ஓடி நம்ம என்ன பண்ணிடுறாங்க? அந்த உடன்படிக்கை விட்டு வெளியிலே போய்கிட்டே இருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. கலப்பையில கையை வச்சுட்டியா, பின்னிட்டு பார்க்காத, நீ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இரு. அப்ப நீ என்ன பண்ணுங்க? அடிக்கடி என்ன பண்ணுங்க?
இந்த கல்யாண ஆல்பம்லாம் எடுத்து பாருங்க. அது ஒரு வாட்டி எடுத்து ரொம்ப ஆசையா 25,000 30,000 வாங்கி அதோட மூளைக்கு போயிடும். வர்றவங்க யாருக்காவது கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களையும் போட்டு சாகடிச்சு விட்டு பாரியான்னு சொல்லிட வேண்டியது. அவனுக்கு பொழுதுபோக்காம அப்புறத்துக்கு மேலே வச்சு விடுறது. அவ்வளோதான் அது. இல்லைங்க, உங்கள் நினைவு கூறுங்கள். எந்தெந்த இடத்துல நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க? கலப்பையில் எங்கே கையை வச்சிருக்கீங்க? ஞானஸ்நானத்தில் கையை வச்சிருக்கிறீங்க, பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பிரதிஷ்டையில் கையை வச்சிருக்கிறீங்க, திருமணத்தில் கையை வச்சிருக்கிறீங்க. ஆமேன். ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனிதனுக்காக சொல்லப்பட்ட பிரசங்கங்கள் ஒரு சில இடங்களில் உண்டு. புரியுதுங்களா? நான் இருக்கேன்னு சொன்னா எனக்காக சொல்லப்பட்ட பிரசங்கங்கள் 2-3 இடத்துல இருக்குது. தெரியுமா? அந்த பிரசங்கத்துக்கு நான் காது கொடுத்தே கேட்டிருக்க மாட்டேன். எனக்கு சொன்ன பிரசங்கத்தை. புரியுதுங்களா? எப்போ ஒண்ணு குழந்தையா இருக்கும்போது எனக்கு என்ன தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாது. அப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த குழந்தையை நாங்கள் கர்த்தருக்கு அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, காதுல விடாது. 2வது கல்யாணம் பண்ணும்போது அப்போ பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குது, சுத்தமா காதுல நமக்கு என்ன இருக்குங்க, விழுவவே விழுவாது. நம்ம அங்கே கற்பனை லோகத்துல போயிட்டு இருப்போம். இவர் சொல்றதெல்லாம் நமக்கு என்ன உண்மைதானே இல்ல, நான் என்ன விளையாட்டா சொல்ற மாதிரி இருக்கு. அதான் உண்மை. அப்படியே லோகத்துல இருப்போம். ஒண்ணு என்ன செய்யுதுங்க, நமக்கு நம்ம விளங்கவே விளங்காது. 3வது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மரிச்ச பிற்பாடு கேட்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. நமக்காக சொல்லப்பட்ட பிரசங்கத்தை கேட்க முடியலங்க. அப்ப எந்த அளவுல நாம் இருக்கிறோம்? நமக்காக ஒரு உடன்படிக்கை கையில வச்சுட்டோங்கிறத அது நம்ம கருத்துல இருக்குமானால், இல்லையா நான் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை ஒரு நாளும் என் கலப்பையில நான் கையெடுக்கணும். அப்படி இருந்த பரிசுத்தவான்கள் தான் வேதத்தில் அநேக அற்புதங்களால செய்ய முடிந்தது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 16 17. பழைய வாழ்க்கையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட கூடாதுங்க, ஒரு உடன்படிக்கை பண்றான், பழைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு என்ன சொல்றாரு, உன் ஜீவனை தப்பி நீ என்ன பண்ண, நீ ஓடி போயிரு, நான் அந்த ஊரை அழிக்க போகிறேன். ஆகவே நீ என்ன பண்ண, எல்லாருடைய கையை பிடிச்சி என்ன பண்றாரு, லோத்து அவருடைய மனைவி 2 பிள்ளை கையை பிடிச்சி என்ன பண்ணிட்டாருங்க, பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில மலைக்கு தப்பி ஓடி போடான்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாரு. பின்னிட்டு பாராதே, அந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மாலைக்கு ஓடிப்போ என்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, இப்ப நம்ம வாழ்க்கையில அதான் ஆண்டவர் உடன்படிக்கையா சொல்லியிருக்கிறாரு, உன் ஜீவன் தப்பும்படியாக நீ மலைக்கு ஓடி போயிரு, இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஓடி போயிருன்ட்டாரு. இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுச்சுங்க, எல்லாரும் ஓடி போனாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுதுங்க, ஐயோ போச்சேன்னு திரும்பிச்சு. முடிஞ்சுச்சா? ஆனா ஒருத்தர் மனுஷன் என்ன பண்ணாரு, கொண்டாட்டி போயிருச்சேன்னு திரும்பி பார்க்கல. லோத்துக்கு அந்த நிலைமை வந்திருக்கும். கரெக்டா அவர் கலப்பைய கையில வச்சுட்டாரு. அம்மா நீ போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு போயிடும். அப்படிலாம் இருந்துடாதீங்க, அதுல வேற எதுக்கோ காரணங்கள் இருக்கலாம். ஆனா என்ன சொன்னாங்க, தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த சோதாம் குமார வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க அதை பிரிச்சு எடுக்கும்போது சொன்னாங்க, யோர்தானுடைய ஏதேன் தோட்டத்தை போல, அப்படித்தானே போட்டிருக்கேன். அவன் பிரிச்சு எடுக்கும்போது, ஆபிரகாமோட பிரிச்சு எடுக்கும்போது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாங்க. ஆகா இவ்வளவு அழகான இடம் போச்சே, இந்த அம்மா திரும்பி போச்சு. அதனாலே அந்த அம்மா உப்பு தூணானார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை செய்து பின்பாக உங்களுக்கு பின்னதான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி உலகத்தை நீங்க திரும்பி பார்ப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில சாபம் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது. ஆமே, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, இப்ப வாசிக்கலாம். நம்முடைய இருதயத்தினுடைய நம்ம அங்க மட்டும்தான் நேரடியா இருக்கிறது மட்டும்தான் வருதா அப்படின்னா இல்ல. என்னாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12-4 வாசிங்க. சரி, நான் பார்த்ததுனால அப்படி சொல்றேன் அப்படின்னா அது மாத்திரம் இல்லைங்க, வாசிங்க. எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும்
விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையோர் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே செத்தாலும் நலம். அடிமைத்தனத்துல 400 வருஷம் அடிமைத்தனத்துல அவனுடைய சாட்டை அடிச்சு செங்கலை சுட்டு அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்களை அழகா வெளியில கொண்டு போய் வெளியில விட்டா இவன் என்ன சொல்றாங்க, நாங்க அங்க எகிப்திலே செத்தாலும் பரவாயில்லையே, இங்க கடற்கரையில கொண்டு வந்து சாவடிக்கிறியே. புரியுதுங்களா? நான் ஆமே, சாவு போறது முடிவாயிடுச்சுல. நீ அங்க செத்தானா இங்க செத்தானா பிரச்சனை. இப்ப அவன் என்ன கேக்குறான்னா, நான் எகிப்திலேயே செத்தா தேவையில்லை. ஏங்க செத்ததுக்கு அப்புறம் என்ன வெள்ளாயம் வெங்காயம் வெள்ளை பூண்டு? எங்க அப்பா கல்ற அங்க இருக்கு, எங்க அம்மா கல்ற அங்க இருக்கு. அப்படித்தானுங்களா? அங்கேயே செத்துருக்கலாம் போல இருக்கா. எல்லாம் சொந்த அதோட அங்க இருப்பேனே, இங்கேயா கொண்டு வந்து சாவடிக்கிறியா? எங்க போனா நாங்க போறது என்னமோ அங்க, சரீரம் எங்கேயும் போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத. வாசிங்க, அந்த எகிப்து தேசங்கிற இருதயத்துல வந்துருச்சு. அடுத்து, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு நான் திரும்பி அடிமைத்தனத்துக்கே போறது எனக்கு நல்லதா இருக்கும் போல இருக்குப்பா. நீ என்ன இப்படி கொண்டு வந்து வனாந்தரத்துல கொண்டு போய் நீ என்ன பண்ற? சாப்பாடே இல்லாம அடிக்கிற. அங்க உட்காந்தா வைக்கல மேல வைக்கல இவனுங்களே கொண்டு வந்து செங்கல் அறுத்து சாப்பிடணும் இவனுங்கள. ஆனா இங்க என்னாச்சுங்க, மேல இருந்தே வருது, ஒரு வேலையும் பார்க்கல, வீட்டுல காலை நீட்டி போட்டுட்டு என்ன பண்ணலாம்? ஆமா, அங்கிருந்து எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, சாப்பிடலாம், உட்காந்துக்கலாம், சட்டை பூச நல்லாவே அப்படியே இருக்கும், செருப்பு தேயாது. இன்னும் மட்டன் கிட்டன்லாம் கேட்டால் அதுவும் என்ன பண்றாரு, காடையை கொண்டு தள்ளி விட்டு. அப்படிதானே? ஒரு நல்ல வாழ்க்கை, ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் வாழ்க்கை. ஆனா இவன் என்ன பண்றாங்க, அங்கேயே போயிடலாம் போல இருக்கு, அங்கே போய் செங்கல் இருக்கலாம் போல இருக்கு. ஏன் இந்த கொத்தடிமைத்தனம் நமக்குள்ள வருது? இருதயத்துல அந்த எகிப்து என்கிற ஒரு காரியம் அவருக்குள்ளாக மாற்ற முடியாதபடிக்கு இருந்தது. இன்னொரு வார்த்தையும் வாசிங்க. எகிப்துக்கு திரும்பியா போயிடும்டா வாங்கடான்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க. ஆமென். இப்ப இவங்களை ஆண்டவர் கானான்கிற ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இந்த தேசத்திற்கு உன்னுடைய தகப்பனாயிருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் உங்களை அழைத்து போகிறார் என்று சொல்லி இவ்வளவு தூரம் மோசையை கூட்டிட்டு வர்றாரு. இப்ப இவன் என்ன சொல்றான், நாங்க எகிப்திலேயே போயிடுவோம், நாங்க அடிமைத்தனத்துக்கே போயிடுறோம். இதுதான் இவங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதனாலதான் 40 வருஷம் சுத்தி சுத்தி நடக்க பண்ணாரு. கானானுக்கும் எகிப்துக்கும் ரொம்ப தூரம் இல்ல, ஒரு சில நாட்கள்ல அங்க என்ன பண்ணிடலாம், போயிடலாம். எப்படி சொல்றீங்க அதை? இவங்க செங்கடெல்லாம் பூந்து நடந்து போனாங்க இல்லையா? அப்படித்தானே போனாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்கணும். இவங்களுக்கு திறந்துச்சு, செங்கல் திறந்துச்சு போனாங்க. ஆபிரகாம் போனாரா? இயேசுநாதர் எங்க போனாரு? பெத்லகேமில் பிறந்து எப்படி போனாரு? பாதை இருக்குல்ல. அப்ப எதுக்கு ஏன் செங்கலுக்குள்ள தூக்கி அழைச்சிட்டு போனாரு? நான் யாருன்னு காண்பதற்காக. ஆமென். தேவன் யார் என்று காண்பிப்பதற்காக அநேக அற்புதங்கள் மூலமாக கொண்டு போனார். ஆனா இவ்வளவு சொல்லி தெரிஞ்சும் இந்த மடைப்பயர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எகிப்து வெங்காயம் வெள்ளை பூண்டு இதுதான் அவங்களுக்கு ஞாபகத்திலே இருந்துச்சு. 40 வருஷம் சுத்தி சுத்தி அடிக்கிறாரு. இனிமே நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லி புறப்பட்ட இடத்துல ஒரு பயம் இல்லை, எல்லாமே வனாந்திரத்தை செத்தான். புதிய பிள்ளைகளை கொண்டு போய் என்ன செஞ்சாருங்க, கானான் தேசத்திற்கு கொண்டு போனார். அல்லேலூயா. கலப்பையில கையை வச்சு திரும்பி போனா போற இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆமே ஆமென். அதுதான் நமக்கு எந்த எக்ரிமெண்ட்ல போட்டோமோ அந்த எக்ரிமெண்ட்ல நிலையா நின்னாதான் கடைசி வரலும் போகணும். ஆண்டவருக்கு முன்பதாக இவள் என் மனைவி, இவர் என் கணவன் என்று கையை பிடிச்சி முடிச்சுச்சுன்னா அதை ஒழுங்கா இருந்தாலும் கடைசி வரலும் போகும். ஆமென். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஒருத்தர் சிண்டு புடியாவே இருந்துட்டு இருக்கும், நிலவரமாவே இருக்காது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடன்படிக்கையில உண்மையா இருக்காங்க, நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள், கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுங்கள். யாரு பெரியவங்கிறது பிரச்சனை இல்லை. ஆமென். யாருக்கு முன்ன யாரு செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தும் யார் பெரியவரா இருக்க முடியும்?
சரி, அது வேற பக்கமா போகுது. சரி, சோத்திரம் உண்டாவதாக. சரி, ரைட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாருங்க, யோவான் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. இங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிற காரியம். ம் 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 இப்ப பாருங்க, இங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டாருங்க, இவருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மத்தேயு 4:19 எடுத்து வாசிங்க. இப்ப என்ன எக்ரிமெண்ட் ஆண்டவர் போட்டாரு? நீ என் பின்னாடி வா, மனுஷரை பிடிக்கிறாங்கன்னாரு. இப்ப இவன் என்ன பிடிக்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். பிடிச்சானா? பிடிச்சாரா? ஒன்னும் கிடைக்கல. பின்னிட்டு போனா ஒன்னும் கிடைக்காது. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் எக்ரிமெண்ட் போட்டுட்டு பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காதுங்க? ஒண்ணுமே கிடைக்காது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்பி வர சொல்லுங்க, உள்ள வர சொல்லுங்க. சரி, சோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 6லிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கத்தை பாருங்க. வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், எனக்கு தந்தீர், கை கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு தந்தவைகள் எல்லாம். இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? நான் எனக்கு எல்லாம் கொடுத்தீங்களே, அதெல்லாம் என்ன பண்ண? உமக்கென்று நான் ஆயத்தப்படுத்திட்டேன். அப்ப ஆண்டவர் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? ஆமா, ஐயோ சிலுவையில் அறைய போறான்னு சொல்லி மாத்திட்டாரா? எல்லாரும் ஏளன பேசுறாங்கன்னு சொல்லி மாத்திட்டாரா? ஒன்னும் பேசவே இல்லை. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்தை இந்த இடத்துல என்ன பண்ணாங்க? பர்ஃபெக்டா அவர் என்ன பண்ணாங்க? 26 வாசிங்க. அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு, நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுது. அப்ப என்ன சொல்றாரு? நீ எனக்கு என்ன சொன்னீங்களோ அது அப்படியே சொல்றேங்க, நான் இன்னமும் சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தாரு. என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே வந்தாரே அதை செய்து முடிக்காமல் ஆண்டவர் போகவில்லை. அல்லேலூயா. அவருடைய ஃபாலோவர்கள் தான் யாருங்க? நம்ம அப்படித்தானே? யாரு? கிறிஸ்தவர். ஆமென். ஆமா, நாங்களா இருக்கோம் கிறிஸ்தவர். எப்படிங்க? கிறிஸ்து வழியிலேயே நடக்கிறவங்க. அப்ப அவர் சொன்னதை செஞ்சுட்டு போயிருக்காருப்பா. நீ சொன்னதை செஞ்சிருக்கியா? ஆமே. நீ இங்க வந்து ஆண்டவருக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ற? வந்து திரும்ப லைன்ல நின்னுக்கிற. அல்லேலூயா. சரி, சோத்திரம் வாங்க. இந்த பின் வாங்குதல் காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3லிருந்து 4 வசனங்கள் வரை. மாடு தன் எஜமானனையும், மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும். யாரை பார்த்துங்க சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாருங்க? ஐயா சொல்லுங்க, யாரை பார்த்து சொல்றாருங்க? நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அவரு? மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவன் முன்னணியையும் அறியும். இஸ்ரவேலோ, கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆமென். இந்த ஆலங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, இவங்களுக்கு தெரியும் நல்லா. இவங்க அந்த ஊர்ல இருந்தவங்க, அந்த பகுதியில வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும். அந்த பட்டுக்கோட்டை, பேராவூரணி இந்த பகுதியிலலாம் கடலை போடுவாங்க. கடலை போட்டு மூட்டையை கட்டி மாட்டு வண்டியில ஏத்திட்டு படுத்து தூங்கிடுவாங்க. கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வருவாங்க, தூங்கிடுவாங்க. அந்த மாடு ஆலங்குடியில எந்த மில்லுக்கு போவானோ அந்த மில்லுல போய் நிற்கும். புரியுதா நான் சொல்ல? புரியுதாங்க? இவன் பாட்டுக்கு பூட்டிட்டு படுத்துருவான். அது பாட்டுக்கு போய் கடைசி அவன் எந்த மில்லுக்கு ரெகுலரா போறானோ அந்த மில்லுல போய் நிற்கும். எப்படிங்க அதுக்கு தெரியுது?
ஒரு முறை அது தெரியுது, அதுக்கு ஒரு முறை கொண்டு வந்து காண்டி கொடுத்துட்டாரு. இனிமே அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருது இல்லையா? மாடு 5 அறிவுன்னு சொல்றோமே, அதுவே கரெக்டா போகுது, நம்ம மட்டும் ஏங்க போக மாட்டேங்கிறோம்? அதுதான் கோளாறு. இப்ப அதுதான் வேணாங்கிறோம். இப்ப அந்த 6வது அறிவு வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த 6வது அறிவு நமக்கு தேவையில்லை. மற்றது உலகத்தில் வேணா 6 அறிவு வச்சுக்கலாம். ஆனா வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 6வது அறிவு நமக்கு தேவையில்லை. 5 அறிவு போதும். ஆண்டவர் சொன்னதை அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டு போனா போதும். அல்லேலூயா. ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அது யாருக்காவது கொடுத்துட்டா கூட பின்னாடி பெரிய நாயா போனா கூட நம்மளை பார்த்தா என்ன பண்ணுங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல தாவிரும். எதுக்கு? அதுக்கெல்லாம் தெரியுது தான் யார் என்பதை அது என்ன செய்துங்க, புரிந்து வைத்து இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை புரியாமல் இருக்கிறபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறாமே இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க. ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டு புத்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. கலப்பையில கைய வச்சாலு பின்மாறி போயிட்டாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, பாவம் உள்ள ஜாதி. ஆமே. கைய வச்சாலும் திரும்பலாமாங்க? திரும்பலாமா? திரும்ப கூடாது. திரும்ப மாட்டேன்னு சொல்லுங்க. திரும்பவே மாட்டேன். எது வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்கு, என் ஆண்டவரை தவிர வேற ஆள் கிடையாது. ஆமே. ஊரு நல்ல பாம்பு திங்கிற ஊருக்கு போனா திங்கிற ஊருக்கு போயாச்சு. சரி, நம்மளும் கொஞ்சம் இந்த சமாளிப்பே வேண்டாம். வேண்டானா வேண்டாம், வெற்றுங்க. அதை அதான் உண்மையான காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார். நமக்கு சாப்பாட்டுக்கு மேல என்ன பண்றாங்க, கல்யாண வீட்டுக்கு போறோம், ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அங்க என்ன வச்சிருப்பாங்க, அடுத்து ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டோம், நல்லா இருக்கு, இன்னொன்று சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பக்கத்துல வாழைப்பழம் வச்சிருக்காங்க. வயிறு புல்லுப்பா. இல்லப்பா, ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கிறேன். ஆமா, எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? போதுன்னா வந்துட வேண்டியதானாங்க. அவன் வச்சிருக்காங்கிறதுக்கு இதை கூட பாத்தீங்கன்னா இந்த பஃபே வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது இங்க எப்படி எல்லாம் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் மண்டி தின்னுட்டு வயிறு மூச்சை போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. எனக்கு எது தேவையோ அதோட நிறுத்திக்க வேண்டியதானாங்க. ஏன் செரிமானம் இல்லாம போகுது? எல்லாத்துலயும் நமக்கு ஆசை. எனக்கு ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். உலகத்தில் உள்ள எல்லாமும் வேணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்க பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்றது. பாவம் உள்ள ஜனம். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனம். கொஞ்சம் கொச்சையா இருக்குது இந்த வார்த்தை. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு கைய வச்சு எக்ரிமெண்ட் போட்ட ஆளு, ஆண்டவரோட கூட உடன்படிக்கை பண்ணின ஆளு திரும்பி பார்த்தா என்ன சொல்லுதுங்க? பைபிள் போட்டிருக்குன்னா சொல்லுது. பைபிள் போட்டதே சொல்லக்கூடாதா? என்ன போட்டிருக்குங்க? நாய் கக்குனதை திரும்ப திங்கும். வாந்தி எடுத்துருச்சு, நமக்கு அருவருப்பா இருக்கு, ஆனா அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அது திரும்ப என்ன பண்ணுங்க, அது யாரை போல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப நாமளும் போனா என்ன அர்த்தம்னு அர்த்தம், முட்டாத்தனம்னு அர்த்தம். 100 வசனத்தை கூட வாசிங்க இன்னும் கொஞ்சம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 22, 23. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புலரவும் பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமே. இங்கேயும் அதான் சொன்னாரு. இது நல்லா கழுவி சுத்தமா பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, பாவத்தெல்லாம் தண்ட ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறாரு. பனிக்குட்டி எங்க போகுது? திரும்ப சேர்த்து தான் போகுது. அந்த பழைய பாரம்பரியத்தை தான் ஓடுது, பழைய சடங்குக்குள்ளதான் ஓடுது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அங்க போகுது? ஆமே. என்னதான் பன்னிக்குட்டிய கழுவுனாலும் என்ன பண்ண மாட்டேங்குது, அது சுபாவமே அப்படிதான் இருக்கு. நாய் கக்குனதை தான் திரும்ப திங்கிறவங்க நம்மளும் என்ன செய்யறாங்க. நீங்க ஆண்டவரை மட்டும் விடாம பிடிச்சு பாருங்க, ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவே வராது.
அதுதான் கலப்பேர். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி நம்மளுடைய வைராக்கியத்தை பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத் வைராக்கியம் தேவனையே கீழே இறக்கி அவங்களோட நிக்க வச்சுச்சு. ஆமே. சேவானுடைய வைராக்கியம் ஏசுநாதர் எந்திரிச்சு நின்னுட்டாரு இல்லைங்களா? ஆனர் கொடுக்குறாரு, வாப்பா அப்படிதானே எல்லாம் ஆமான்னு சொல்லாதீங்க. என்னத்துக்கு? ரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது அந்த வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வாசிங்களேன். அது ரொம்ப அருமையான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். வானங்கள் திறந்திருக்கிறதையும் பாருங்க, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்துல. அப்ப பிதானவர் என்ன பண்ணிருக்காரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் யார் என்ன பண்றாரு? மனுஷகுமார் என்ன பண்றாருங்க? எந்திரிச்சு நின்று அவர் ஆனர் பண்றாருங்க. சேவானே வாப்பான்னாரு. பாருங்க, நம்முடைய வைராக்கியத்துக்கு தேவன் எழுந்து ஆனர் பண்றாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய வைராக்கியம். அதான் கலப்பையில கை வைக்கிற காரியம். பின்னாடி திரும்பாதீங்க. நம்முடைய தீர்மானம் எப்படியா இருக்கு, நம்முடைய அழைப்பு எப்படியா இருக்கிறது வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 11 to 14 வசனங்கள் வரை. பிலிப்பு 3. அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பவுல போசனுடைய வாழ்க்கையில நல்ல மேன்மை இருந்தது. அவன் நல்ல அந்தஸ்து உள்ளவனாய் இருந்தான், அதிகாரம் உள்ளவனாய் இருந்தான். அங்க பரிசேய குடும்பத்தில் மிகவும் முக்கியம் உள்ள பிள்ளைகளாக அவன் என்ன செய்றாங்க? அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, இந்த உலக காரியம் எனக்கு, இந்த பணக்காரங்கிறது வேஸ்ட், பதவிங்கிறது வேஸ்ட், அந்தஸ்துங்கிறது வேஸ்ட், இந்த ஜாதி உயர்வுங்கிறது வேஸ்ட், இது எல்லாம் குப்பைன்னு அவன் நினைக்கிறான். நம்ம நினைப்போமா? நினைச்சோம்னா தான் வாசனை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று, நான் முற்றும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாக நான் தொடர்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டுப்பா, இது எனக்கு ரொம்ப பாரமான காரியம், இதை தூக்கிட்டுலாம் என்னால் என்ன செய்ய முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆண்டவர்கிட்ட நான் ஆண்டவர் எப்படி அழைச்சாரோ நான் அப்படியே போயிடுறேன். அவனை கூப்பிடும்போது அந்தஸ்தை பார்த்து கூப்பிட்டாரா? அதிகாரத்தை பார்த்து கூட ஒன்றும் கூப்பிடவே இல்லை. அவனை கண்ணுக்கு தெரியாமல் அடிச்சு விட்டு என்ன பண்ணார்? அவனை கீழே உழு அடிச்சு தான் கூப்பிட்டாருங்க. நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நீங்க வா நான் காட்டுறேன் உனக்கு. போய் 3 நாள் உட்காந்து பட்டினி கிடக்கிறான் அவன். அண்ணனையை கூப்பிட்டு சொல்றாரு, அவன் எப்படியாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதனால தாங்க சொல்றான், ஆண்டவர் என்னை கூப்பிட்ட வேலையே வேற, இதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணும்? இந்த பணம் எனக்கு என்ன ஆகுறது, பதவி என்ன ஆகுறது இல்லைங்களா? இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ண தேவை கிடையாது. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேங்க? நான் ஆண்டவருக்கு என்று வாழப்போகிறேன் என்று வாழப்போனதுனால தான் அற்புதங்கள் நடக்குது. தொடர்ந்து வாசிங்க சகோதரரே. அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறபடியா ஒன்று செய்கிறேன், பின்னானகளை மறந்து. அப்படின்னா என்னது பின்னானவைகள்? என் வாழ்க்கையில வாழ்ந்த அந்தஸ்து என்ன, நான் யாரு தெரியுமா, என் அப்பா யாரு தெரியுமா, என் குடும்பம் கோத்திரம் தெரியுமா, அதை தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறோம்? ஒவ்வொருத்தனும் உன் குடும்பம் உன் கோத்திரம் உனக்கு மட்டும் தான் பெருசு, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதை தூக்கி வச்சுட்டு ஒண்ணும் பண்ண போற. இவெல்லாம் என்ன சொல்லிட்டான்? அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு அவருங்க? பின்னானவைகளை மறந்து எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ, என்னுடைய அழைப்புக்கு நேரா என்ன வச்சிருக்கிறாரோ, எதற்காக என்னை அழைச்சாரோ, பரலோக ராஜ்யத்திற்கு என்னை அழைச்சாரோ, அதுக்கு நோக்கி நான் என்ன செய்யறேங்க? வாசிங்க. ஆமே. அப்ப எதுதான் வேணும் எனக்கு? எது தேவை எனக்கு? இல்ல, எது தேவை? அதுல என்ன இருக்கு அதுதான் தேவை. நம்மளா கதையெல்லாம் வேண்டாம். இலக்கை நோக்கி. எனக்கு ஒரு லக்கு வச்சிருக்காருங்க, அவன் இலக்கை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறான். அவன் யாரை பத்தி கவலையே படல. கப்பல் சேதத்துல இருந்தேன், ஆமா, நிர்வாணமா இருந்தேன், கசையடிப்பட்டேன், சிறைச்சாலையில இருந்தேன், சாக போற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு என்ன பண்ணாரு அவரு? இது எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லை, பின்னானவைகளை மறந்து எனக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் போற இடமெல்லாம் சாத்துப்படி தான். கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா இந்த கட்டப்படுறது போல உன்னை ரோம்ல கொண்டு கட்டப்பட போறாங்க, நாங்க எல்லாம் அழுவிது புலம்புறாங்க. பவுல் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன கலங்க பாக்குறீங்க, நான் கட்டப்படுவது மாத்திரம் இல்ல, சாகிறதுக்கு நான் ரெடியா இருக்காங்கடா. ஆமே, அதுதாங்க ஆண்டவருடைய அழைப்பு.
எது வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு நிற்பேன். அந்த நிற்கிற காரியங்கள் தான் ஆண்டவருடைய அழைப்பு. அதான் பரம அழைப்பு, அதான் லக்கு. நான் ஓடும் பொழுதே ஒரு ஒரு அருமையான ஒரு சகோதரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாங்க. ஒரு கிறிஸ்டின் தான் அவங்க. ஓடும்போது ட்ராக் மாறிட்டாங்க. ஒலிம்பிக்ல தெரியுமா, பழைய ஆள் ஒருத்தவங்க ட்ராக் மாறி ஓடினதுனால அவங்களுடைய வெற்றியை இழந்துட்டாங்க. ஒரு ட்ராக் மாறினதுனால. நம்ம நேரா ஓட மாட்டேங்கிறோம். இங்கிட்டு கொஞ்சம் போறோம், இங்கிட்டு கொஞ்சம் போறோம், இங்கிட்டு கொஞ்சம் போறோம். இப்படி எங்கிட்டாவது போய் நேரா போய் சேர்ந்துருமான்னு பாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அழகான வார்த்தைங்க அது. திரும்பி ஒருத்தர் வாசிங்களேன். ஆகையால் அதுல முள்ளம் வாசிக்கலாம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. இந்த திரளான சாட்சினா எதுங்க? நம்ம வேதத்திலாம் வாசிக்கிறோம், பக்கத்துலலாம் சாட்சி சொல்றாங்க இல்லைங்களா. நான் ஜுரம் அடிச்சிச்சு, இப்ப சுகமாச்சு, அதெல்லாம் கிடையாது. அது சாட்சி கிடையாது. அது தேவன் அதான் செஞ்சிட்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நான் போய் ஜெபம் பண்ணேன், ஒரு பிசாசு ஓடிடுச்சு. ஆமே. நான் போய் ஜெபம் பண்ணேன், வியாதி போயிருச்சு. ஆமே. இதுதாங்க, இதுதான் சாட்சி. இதுதான் அவர் என்ன சொல்றாருங்க, இதான் நம்மளால நடக்கிற. இதுக்கு தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்ப இந்த இதுதான் நமக்கு சொல்லணும். இதானே அழைப்பு. அப்ப அந்த அழைப்பு வரமாட்டேங்குது. சரி, இப்ப என்ன சொல்றாங்க, இந்த இதை எல்லாரும் சொல்றாங்களே, இப்படி திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி இருக்கட்டும், மூலமா சொல்றமா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. அப்ப ஓடும் பொழுது நமக்கு நிறைய என்ன பண்ணுங்க, டிஸ்டர்ப் வரதான் செய்யும். சொந்தக்காரன் மூலமா வரும், உறவுகள் மூலமா வரும், நண்பர்கள் மூலமாக வரும், உலகத்தின் மூலமா வரும். இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு விசுவாசத்தின் துவக்குறவருமாகிய லக்கு, அதான் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில். அப்ப நமக்குன்னு ஒரு ஓட்டம் என்ன பண்ணிருக்கீங்க, அது நியமிக்கப்பட்ட ஓட்டம் எதுங்க? இயேசுவே வழி. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வழி. இதுல தான் நம்ம ஓட முடியும். இயேசுவின் வழியா தான் ஓட முடியும். இயேசு சொன்ன வழியா தான் போக முடியும். இயேசு பேசின வழியா தான் போக முடியும். இயேசு எப்படி நடக்க சொன்னாரோ அதன் வழியா தான் நடக்க முடியும். அதுதான் நம்முடைய ஓட்டம். அப்ப என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசுவின் ஓட்டத்திலே ஓடிக்கிடி விழுந்துட வேண்டாம். நிதானமா ஓடணும். நான் ஓடுறத தொட்டணும். ஆண்டவர் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் கிடையாது. ஓடி முடிச்சா எல்லாருக்கும் ஒரே பிரைஸ் தான். நீ காலம்பரை 6 மணிக்கு வந்தாலும் சரி, 11 மணிக்கு வந்தாலும் சரி, சாயந்தரம் 3 மணிக்கு வந்தாலும் சரி, அப்புறம் 6 மணிக்கு வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒருதான். ஆண்டவர் அதுல எல்லாம் ஒன்றும் பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லை. அதனால நம்ம ஓடணும், சரியா ஓடணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். இல்லை நான் அவங்க நிறைய ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருவாரு. அம்மா, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். நீங்க மற்றவர்களை பார்க்காதீர்கள். அவர்களுக்கு ஜெபம் தான் அழைப்பா இருக்கலாம், அவர்களுக்கு வேத வாசிப்பு தான் அழைப்பா இருக்கலாம், அவங்களுக்கு ஊழியம் தான் அழைப்பா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குதுங்க. அதனால மற்றவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க. உங்களுக்கும் அதே ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமா செஞ்சா அதிகமா ஆசீர்வாதம், இவன் குறைச்சி செஞ்சான் குறைச்சி ஆசீர்வாதம்னு கிடையாது. அவங்களுக்குள்ள ஹானர் ஆண்டவர் கொடுத்துருவார். ஆசீர்வாதம் எல்லாருக்கும் என்ன செய்வாருங்க, ஒன்னதான் கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போ நம்ம இப்படி ஓடும் பொழுது இந்த ஓட்டத்தில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அதுதான் இப்ப பார்க்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 32:9 எடுத்து வாசிக்கலாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அப்ப என்ன சொல்றாங்க, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. குதிரைக்கு யாராவது இப்படி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? குதிரை வண்டி பார்த்திருக்கீங்களா? குதிரையா பார்க்க சொல்லலாம், குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில ஓட்டும் போது இந்த குதிரை எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பேர் கடிவாளம் இல்ல, அது பேர் கண்ணடக்கம்பாங்க.
அது கண்ணு இப்படிதான் வச்சிருக்கும், ரெண்டு தான் அடக்கணும். கடிவாளங்கிறது அது ஒரு கம்பிமா இருக்கு, அந்த வாய்க்குள்ள வச்சிருவாங்க, அதுக்கு கரெக்டா அந்த இடத்துல கேப் இருக்கும், அதுல வச்சிருவாங்க, அதை தான் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. ஒன்றும் புல்லு மேய முடியாது, திரும்பியும் பார்க்க முடியாது. இதுதான் தேவை. இந்த கண்ணடக்கம் நம்மகிட்ட இருக்க மாட்டேங்குது, நேராக பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமா, அவன் நல்லா, அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு, நமக்கு மட்டும் வர மாட்டேங்குது. அவன் நல்லா இருக்கான், இதெல்லாம் நமக்கு பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன கொடுக்குறாருன்னு ஆண்டவர் அங்க இருந்தா வரணும். எந்த ஒரு காரியமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு அது வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அப்ப அங்க இருந்து வர்றதாங்க நமக்கு ஆசீர்வாதம். நம்மள அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம். அதனாலதான் என்ன பண்ண, கண்ணடக்கம் நமக்கு என்ன செய்யுதுங்க நமக்கு. அதனால கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலதும் கோவேறு கழுதியை போலும் இருக்க வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பார்வை நேரானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கிட்டு இங்கிட்டும் பார்க்க கூடாது. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணும்போது ஒன்று சொல்லி கொடுப்பாங்க தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு? அப்போ இருந்ததெல்லாம் தெரியும். பிறர் முகம் மாறாமலும். எதுக்கு? அதுதான் கண்ணை வச்சுட்டாங்க, வேற யாரையும் பார்க்காத. அப்ப இதெல்லாம் எதுக்குங்க சொன்னாங்க? வச்சாச்சு உனக்கு, அப்படித்தான் நீ போயாகணும், வேற வழி இல்லை. அது இல்லைன்னு சொன்னா நீ எங்கிட்டு போட்டாலும் தெறிக்கட்டு ஓடி போயிடுவ, புல்லு இருக்க பக்கம் ஓடி போயிடுவ. கடிவாளம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, புல்லு இருக்க பக்கமும் கண்ணு இருக்க பக்கமும் எங்கிட்டாவது ஓடிட்டு இருக்கும். அதுக்கு தான் ரெண்டையும் போட்டு லாக் பண்ணி என்ன பண்ணாரு ஆண்டவர், பைப்பில் கொடுத்து கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இதை மீறி தான் எல்லாம் ஓடி இருக்கான், பின்னாடி ஓடி போயிடுறாங்க. ரைட். முதல்ல நமக்கு தேவை நம்முடைய பார்வை எப்படி இருக்கணுங்க, நேரான பார்வை. ஒரு இது இருக்கு தெரியுங்களா? சரி, அதெல்லாம் சொன்ன ரொம்ப நேரம் ஆயிரும். சரி, அப்ப நேரான பார்வை நமக்குள்ள இருக்கணும். அது எங்கிட்டும் அதுக்காக அலைஞ்சு திரிகிற ஒரு காரியம் நம்மள்கிட்ட முதலாவது இருக்கக்கூடாது. அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே ஆசீர்வாதம் கிடைக்குது. நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போனால் கொட்டுன்னு கொட்டுதுங்க. சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன, எனக்கு கடனாக இருக்குதுங்க. அங்கே அந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டி விடுங்க. ஏன்னா அங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் ஜப்பான் இயேசு கிறிஸ்து. இங்கே இருக்கிறவர் இங்கே லோக்கல் இருங்கலூர் இயேசு கிறிஸ்து. ஆமாம். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் கிடைக்கும். நீங்க எங்க போனாலும் ஒண்ணுதான், இயேசுநாதர் ஒண்ணுதான், அவர் கொடுக்கறது ஒண்ணுதான். ஆனா நம்ம தான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்க போனா கிடைக்கும், இந்த இங்க போனா கிடைக்கும், இதெல்லாம் கண்ணெல்லாம் முதல்ல ஒன்னா ஆக்குங்க. இயேசு கிறிஸ்து தான் மட்டும் எனக்கு கிடைக்குங்கிற ஒரு காரியம் வரணும். அடுத்த ஒரு காரியம், 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கர் பட்டணத்துக்கு போய்விட்டான். சரி, போதும். இப்ப என்ன பண்ணாங்க, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, உலக ஆசை வந்துருது. உலகத்துல எல்லாரும் நல்லா தானே இருக்கான், அவன் தண்ணி அடிக்கிறான் ஐயா, இதான் இப்ப எல்லாருக்கும் சகஜமா போச்சு ஐயா, சாதாரணமா ஆகி போச்சுங்க. இதெல்லாம் போய் ஒரு பெருசாலாம் கிடையாதுங்க. அந்த காலத்துல தாங்க தண்ணி அடிக்கிறதுலாம் பிரச்சனை. இப்பெல்லாம் என்னங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சோசியல் ட்ரிங்க் ஆயிடுச்சு, கேஷுவலாக சாப்பிட்டு இருக்காங்க. இதுல என்ன இப்போ ஒரு இதில் ஆண்டவர் வேத வசனம் கூட சொல்லுது, கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தீமோத்திக்கு சொன்னார். ஆமாம், அவன் வயிற்றுக்கு ஏற்ற கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டான். அவன் இங்கிலீஷுக்கு போயிட்டாங்க, அதில் ஒயின் தானே போட்டிருக்கேன், திராட்சை ரசம்னா. ஆண்டவர் ஒயின், அவன் எந்த புத்தகத்தை பார்த்தான்னு தெரியல இங்கிலீஷுக்கு போகிறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாருங்க, அப்போ என்ன பண்ண, அதெல்லாம் சோசியல் ட்ரிங்க் தான், நீங்கள் உலக வாழ்க்கையே வேணாங்க. வேண்டானா வேண்டாதான். சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ, அது சோசியல் ட்ரிங்கா மாறினாலும் சரி, வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, வேண்டாம். ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அடுத்து முதல்ல பார்க்குறோம், நமக்கு ஒரு கண்ணடக்கம் தேவை. பார்வையில் நேரான ஒரு பார்வை நமக்கு தேவை. 2வது, உலக ஆசை நமக்கு என்ன செய்யலைங்க, இருக்கக்கூடாது. அதுதான் கலப்பையில் கை வைக்கிற காரியம். 3வது காரியம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லாருக்கும் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம்னே ஒரு காரியங்க. அங்கிருந்து வருமா, இதுல இருந்து வருமா, இதுல இருந்து வருமா, அதுல இருந்து வருமான்னு இந்த பணத்தை வச்சு நமக்கு போதுமான பணம் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வாருங்க, தருவார். நம்முடைய வேலை ஒன்றை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாரு. நமக்கு எந்த அளவை நம்மளை வளர்ச்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் வளர்ச்சி கொடுப்பார். அது இல்லாம இன்னைக்கு நிறைய பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கும் பொழுது குடும்பத்தை விட்டுறாங்க.
பிள்ளைகளோடு கூட இருக்க முடியுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை ஒரு ஒரு இந்த யூடியூப்ல பார்த்தேன். அதில் என்ன செய்யறான், ஒரு பையன் உண்டியலை உடச்சி அவங்க அப்பாட்ட வந்து இந்த காசை கொடுக்குறான். ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் என்னமோ அவங்க அப்பாட்ட கேட்குறான். இது எதுக்குப்பா அது அப்படின்னு கேட்குறான். உனக்கு சம்பளம் எவ்வளோப்பான்னாரு. அவர் ஒரு 500 ரூபா சொல்றாரு. எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 500 ரூபா அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்ணான், அந்த உண்டியலை உடச்சு அந்த 500 ரூபாய் கொண்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, எப்போ அந்த 500 ரூபா நான் தந்துறேன், நீ என்னோட கூட இருக்கியா? எங்க இருக்கிறோம்? அந்த பிள்ளைக்கு சம்பாதிக்கிறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை கவனிக்காமல் இருக்கிறோம். ஆமே. அப்ப இதுதாங்க அந்த ஆசை நமக்கு வாழ்க்கையே நம்மளை ஒண்ணு இல்லாம பண்ணிடுச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, நான் என்னடா கண்டேன், ஒண்ணுமே தெரியல. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆண்டவர் அதன் காரியத்துக்கு நேர்த்தியா செஞ்சிருக்கிறார். அதை அழகா நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உலக வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறதா இருக்கிறது. தேடி ஓடாதீங்க, பணாசையை தேடி ஓடாதீங்க. இன்னொரு காரியம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்கே, நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக அப்படி செய்யலாமா? இந்த அவயவம் யாருடையது அப்படின்னு என்ன அர்த்தம்? இது தேவனுடைய ஆவி. அப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கணும். இதை வந்து நான் எல்லாரும் பார்க்கறதுக்காக நான் வச்சுட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? ஆமே. அப்போ விபச்சாரம் அதான் சொல்றாங்க, பிறர் இச்சிக்கப்படத்தக்க விதமாக உங்கள் உடலை பேணாமல். எங்களுக்கு வந்து ட்ரெஸ் கோடுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா? எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? ஆமே ஆமே. இப்படி நம்ம பேச முடியாது. காரணம் என்ன? எனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுதான் வேதம் சொல்கிறது. நீ ஆணுடைய நீ தரிக்காத, பெண்ணுடைய ஒரு ஆண் தரிக்காத. ஏன்? அது நல்லதில்லை. ஆனா சொன்னதே கடவுள். ஆனா நம்ம என்ன பண்றாங்க? நாகரிகம் மாறி போச்சுங்க. நாகரிகம் மாறி போச்சு. மனிதனுடைய எண்ணங்கள் மாறவில்லை, அப்படியே தான் இருக்கிறது. ஆகவே விபச்சாரங்கள் அதிகமாக பெருக ஆரம்பிக்கிறது, இச்சை பெருக ஆரம்பிக்கிறது. பேப்பர்ல பார்த்தா டெய்லி கொலை. பாக்குறீங்களா இல்லையாங்க? குடும்ப கலாச்சாரமே சீர்கெட்டு போயிருக்கு. தமிழக இந்தியாவுடைய கலாச்சாரத்தை பத்தி உலகமே மெச்சிக்கொண்டு இருந்த காலம் ஒரு காலம். இந்த நாட்கள்ல பார்த்தா உண்மையிலே யார் யாரோட இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க? உலகத்துல இன்னைக்கு வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் இந்த உலக வாழ்க்கை, இந்த சரீர இச்சையின் மூலமாக என்னுடைய தரிசனத்தை இழந்து போகிறேன். ஆமென் ஆமென். புரியுதுங்களா? அப்ப 4 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன். 1, நம்முடைய பார்வை நேரானதாக இருக்க வேண்டும். 2வது, உலக ஆசை நமக்குள்ள இருக்கக்கூடாது. 3வது, பண ஆசை. 4வது, சரீர இச்சையானது நம்மளை ஆட்கொண்டு விடக்கூடாது. விபச்சார மயக்கம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நேற்று ஒரு வசனத்தை வாசிச்சேன், அதை மறந்துட்டேன். அதாவது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் ஒரு விபச்சாரம் செய்தாச்சும் ஒரு வசனத்துக்கு தகுந்து நேற்றைய தினத்தில் ரெகுலர் பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு வாசிச்சேன். சரி, அப்புறம் வாசிக்கலாம், மணி ஆயிடுச்சு. அதுல வேற மாதிரி போட்டுருந்துச்சு, நல்ல கருத்துக்கள் இருந்து. சரி, சோத்திரம். அப்போ சரீர இச்சைகளுக்கு ஆளாகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் என்னுடைய, அதனாலதான் யோசேப்பு ஓடுறான். நான் கலப்பையில கையை வச்சுட்டேன், இதுலாம் எனக்கு விருப்பம் இல்லப்பான்னு ஓடிடணும். சரி, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்திற்காக நான் போகும் பொழுது அநேக கஷ்டங்கள், அநேக ஆசையான காரியங்கள், பிசாசினுடைய கிரியைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நாம் ஓடும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். என்னுடைய பரம அழைப்பினுடைய இலக்கை நோக்கி என்னால் ஓட முடிகிறது. ஆமென். அதற்குத்தான் ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்காக நம்மளை அழைத்தார். அதற்குத்தான் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். இவ்வளவு சிந்தி நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 7 to 8 வரை வாசியுங்கள். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த போராட்டத்திலே அவன் எப்படியா இருந்தான். வாசிங்கம்மா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர்
அந்நாளிலே பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு என்ன பண்ணிட்டாரு அவரு, என்ன செஞ்சிட்டாருங்க, ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டாரு. என்ன தீர்மானங்க? நல்ல போராட்டத்தை போராடல. அது என்ன சொல்றாரு, எனக்கு தந்தருளுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குவாலிஃபை. நல்ல போராட்டத்தெல்லாம் போராடுங்க, ஓட்டத்தை முடித்தேன், அதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்ன செய்ய போறாருங்க? எனக்கு தந்தருள போறார். அந்த ஜீவ கிரீடத்தை எனக்கு தரப்போகிறார். அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு நல்ல என்ன சொல்லக்கூடியது, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காரியம், எனக்கு கொடுப்பாரே அப்படிங்கிற மேல நம்பிக்கை நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இருக்கா? ஜீவ கிரீடத்தை கூட கை இறக்கிட்டே, ஏன் தூக்குனால் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நான் அதுக்குள்ள வந்துட போறேன், கலப்பையில கையை வச்சுட்டேன்ல, இனிமையாவது நான் என்ன செஞ்சிட போறேன்? I have decided to follow Jesus. No turning back, no turning back. சிலுவையின் முன்னே போக துணிந்தேன். வைராக்கியம் நம்மள்ட்ட வரணுங்க. பாருங்க, பாடி முடிச்சுட்டாங்க. பாடுறதெல்லாம் நல்லதான் இருக்குது, ஆனா போராடும் போது தான் கஷ்டமா இருக்கு. ஆமே, போராடுங்க. வாழ்க்கையில போராட்டம் நமக்கு நிச்சயமா உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்மகிட்ட, இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையில போராட்டம் உண்டு. ஒரு நாள் அவர் சொல்லாம இருக்கல. கஷ்டம் உண்டு. எதிராளி அவனை எப்படா விழுங்கலான்னு வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. சிங்கத்தை போல வகை தேடி கொண்டு சொல்லிட்டு தான் இருக்கிறாரு, உனக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் நான் இதோ சதா காலமும் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவர் பவுலோடும் கூட இருந்தார். அவன் போராடி முடித்தான். அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற தைரியம் அவனுக்குள்ளே வந்தது. நமக்குள்ளும் அந்த தைரியம் வரணும். ஆண்டவரே, நான் இன்று முதல் நான் என்னுடைய அந்த உடன்படிக்கை நான் ரிவ்யூ பண்றேன் ஆண்டவர். நான் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. இனி ஒரு காலம் நான் பின்னாடியே, சத்தம் குறைவா வருதுங்க, பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டே ஆவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்.